Replication in 1 minute. Okay, replication எப்படி 1 minute learn பண்ணலாம்னு பார்க்கலாம். Replication வந்து it is just like your xerox or photocopy. Xerox எடுக்க நமக்கு என்ன வேணும்? ஒரு புக் வேணும். அதுதான் நம்மளுடைய டெம்ப்ளேட். Xerox எடுத்தோம்னா ஆப்போசிட்ல வருமா? ஸோ நம்மளுடைய டெம்ப்ளேட்டும் நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டாண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். நம்ம டெம்ப்ளேட் வந்து 3' to 5' இருந்ததுன்னா நம்மளுடைய காப்பி ஸ்டாண்ட் வந்து 5' to 3' இருக்கும். வெரி சிம்பிள். ஜெராக்ஸ் எடுக்க என்ன வேணும்? மிஷின் வேணும். அந்த மிஷின் தான் நம்மளுடைய DNA பாலிமரேஸ். மிஷின் மட்டும் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஜெராக்ஸ் வந்துருமா? நம்ம வேணும்ல ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டர் தான் பிரைமேஸ். ஸோ பிரைமேஸ்ங்கிற என்சைம் இருந்தாதான் ஒரு இனிஷியேஷன் இருக்கும். ஸோ முக்கியமான என்சைம்ஸ் ஃபார் ரெப்ளிகேஷன் DNA பிரைமேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஹெலிகேஸ் அன்வைண்டிங் பண்ணும். அன்வைண்டிங்னா என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் புக்கை க்ளோஸ் பண்ணி நம்மளால ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. புக்கை ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் DNA ஓப்பன் பண்றது தான் ஹெலிகேஸோட ஜாப். ஸோ ஹெலிகேஸ் பார்த்தாச்சு, பாலிமரேஸ் பார்த்தாச்சு, அண்ட் பிரைமேஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா டோபோஐசோமரேஸ், அப்புறம் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து முடிச்ச உடனே கிளிப் பண்ற மாதிரி லைகேஸ். ஸோ அவ்வளவுதான். இவ்வளவுதான் 5 மேஜர் என்சைம்ஸ் ஃபார் ரெப்ளிகேஷன்.